plomo. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஸ்ட் கேமிங் 007. நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா 4.5 அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்கறனால வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து கோச்சுக்காதீங்க. கேபின்ஸு ஜெட் பாஸஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெட் பஸ்ஸில் வந்து சவுண்டையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. டிரைவர்ஸில் நோ சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குது, ஏற்கனவே இருந்த பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மூலம் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய உருட்டு ஆசாமிகள் வந்து நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்கு உருட்டு கதைகள் வந்து நிறைய உருட்டுனானுங்க. இப்போ அந்த ஆசாமியெல்லாம் காணும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் என்னடான்ட்டு. ஏன்னா எவ்வளவோ நிறைய வரும்னு சொன்னாங்க. நோ சேஞ்சஸ், ஒன்லி பஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரிவார்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கெரியர் மோடில் வந்து 2 விஷயம் வந்து கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் என்னென்ன வந்து டூரியம் அண்டு ஸ்டேட், இந்த 2 வந்து ஆட் வந்து பண்ணியிருக்கானுங்க. அங்கங்கே பேசஞ்சர்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு இந்த 4.5 அப்டேட்டில் வந்து இருக்கிறது. நீங்களே வந்து நல்லாவே பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன வந்திருக்குதுன்னு. நான் வந்து ஈவினிங் வியூவில் இருக்கனால வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் அங்கங்கே பேசஞ்சர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். கொஞ்சம் எரர் பக் இருக்குது. அந்த எரர் பக் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் நல்ல அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தியா மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பஸ் சிமுலேட்டர் இந்தியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்குன்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் பொண்ணான கையை எடுத்து அந்த வெள்ளை கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒரு அழுத்தி விட்டுருங்க. நான் உங்களுக்கு புண்ணியமாக போகும். நான் வந்து அடுத்து நம்ம 700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. 40 சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பார்த்தாலே தெரியுதுங்களா, பஸ் சீட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் தான் அங்கங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நல்லாவே இருக்குது. இன்னும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது நான் நினைக்கிறேன். எதிர்பார்த்தது அவ்வளோவா எதுவும் வரலை. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல் வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.